திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் மெய்யுணர்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை நாம இயன்ற வரைக்கும் ஆழமான பொருளை தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியா பார்த்தது 355வது குறட்பாக பார்த்தோம். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தூய உணர்வான அந்த மெய்ப்பொருள்தான் உயிருக்கு உயிரான இறைவனாகவும் உடல்களாகவும் உள்ளங்களாகவும் உலகங்களாகவும் மாயையால் தோற்றமளிக்கிறது. காணக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்து கொண்டிருப்பது அந்த மெய்ப்பொருள் தத்துவம்தான். இந்த மெய்ப்பொருளானது நமக்கு வாக்குக்கு எட்டாது, மனதிற்கு எட்டாது. எந்த மாதிரியான வாக்குக்கு எட்டாது? லௌகீகமான வாக்கிற்கு இந்த மெய்ப்பொருளானது எட்டுவதில்லை. வேதத்தில் உள்ள வாக்கியங்கள் இந்த மெய்ப்பொருளை ஒருவாறு உணர்த்துகின்றன. நேரடியான வாக்கியங்கள் மூலமாக இது உணர்த்தப்படுவது இல்லை. மனதிற்கு எட்டாது. எந்த மாதிரியான மனதிற்கு எட்டாது? எல்லா விதமான அழுக்குகளும் இருக்கக்கூடிய மனதிற்கு இந்த மெய்ப்பொருள் தத்துவமானது எட்டாது. அதனாலதான் மெய்ப்பொருளை புரிஞ்சு கொள்வதற்கு நிறைய தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்கேஜி சேர்றதுக்கே தகுதி கேட்கிறாங்க இல்லையா? ஒண்ணுமே கிடையாது, அரிச்சுவடி இப்பதான் ஆரம்பிக்க போறேன், ஆனா சொல்லித்தர போறேன்னா அதுக்கே அப்பாக்கு என்ன தகுதி, அம்மாக்கு என்ன தகுதி, குடும்பத்துக்கு என்ன தகுதி, என்ன அவங்களோட பினான்சியல் பேக்ரவுண்டு எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் ஒரு அட்மிஷன் நம்மளால போட முடியும். இது தன்னை பற்றி அறியக்கூடிய அறிவு. அதுல இவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு. சாதாரணமா இதுதான்ப்பா, இந்த பேஜை படிச்சேன்னா உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாக இது இல்லை. தாய்மானவர் பாடுகிறார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. ரொம்ப ஆழமான பாடல் இந்த பாடல். அங்கிங்கெனாதபடி இங்க இருக்கு அங்க இருக்குன்னு இல்லப்பா, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நாம பரம்பொருளை என்னன்னு சொல்றோம்? சர்வகதம், சுசூக்ஷ்மம், அவ்யயம், எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பரம்பொருளுக்கான ஒரு லட்சணமாக, இலக்கணமாக நம்ம சொல்றோம். அங்கிங்கெனாதபடி அப்படிங்கிறது அந்த இருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. எங்கும் பிரகாசமாய், பிரகாசம்னா பிரைட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அந்த இருப்பு விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது. நாம பார்க்கக்கூடியது என்னவோ அது எல்லாத்துலயும் இருக்கிறது அதுதான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, ஆனந்த பூர்த்தியாகி, அரைகுறை ஆனந்தம் இல்ல, பூர்ணமான ஆனந்தம். ஆனந்தமே வடிவமாகி அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அதை விட்டுட்டேன். அருளோடு நிறைந்தது எது? அந்த அருள் அப்படிங்கிறதுதான் இந்த மாயாசக்தி. மாயை என்பதுதான் அந்த அருள் என்பதுதான் அதை குறிக்கிறது. பிரம்மன் இருக்கு, அதனுடைய சக்தியை இரவல் வாங்கி கொண்டு மாயையானது உலகத்தை படைக்கிறது. அந்த படைப்பில் முதலில் வெளிப்படுவது ஈஸ்வரன். இதெல்லாம் நாம பகவத்கீதையில படிச்சோம், இப்பதான் படிச்சோம். விவர்த்த காரணம் பிரம்மன், விவர்த்த உபாதான காரணம், அப்புறம் பரிணாமி உபாதான காரணம், நிமித்த உபாதான காரணம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதே விஷயத்த நாம முதல் 3 குறட்பாக்கள் கடவுள் வாழ்த்துல படிக்கும் பொழுதும் இந்த விஷயத்தை நம்ம படிச்சோம். அருளோடு நிறைந்தது எது? அந்த அருளும் அந்த பிரம்மனும், அதாவது மாயையும் பிரம்மனும் இணைந்தது. அது இணைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில வர்றது எதுன்னா, முதல்ல வர்றது ஈஸ்வரன். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? சோ காமயத அப்படிங்கிறது வேதம். அது ஆசைப்பட்டு, அவன் ஆசைப்பட்டான். என்னவா ஆசைப்பட்டான்? பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் நன்றாக பலவாக விரிகிறேன் அப்படின்னு. எல்லாமாக அதுதான் இருக்கிறது. ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி திருவள்ளுவர் சொன்னதும் வேதத்துல இருக்கிறதும் நாம படிச்சு கொண்டிருக்கக்கூடிய வேதாந்த பாடங்களும் எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபாடுங்கிறது கிடையாது. அதைத்தான் இங்க தாய்மானவர் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த பாடலை வச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்காக இந்த பாடல் எடுத்துக்கணும்.
சரி, அப்படி அப்படி வந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராய் தழைத்தது எது? அந்த பரபிரம்ம தத்துவம் தான், அந்த பரம்பொருள் தான் இப்படி ஒன்றாகி பலவாகி விரிந்து அனைத்திலும் உள்ளும் புறமும் எல்லாமாக நிறைந்து இருக்கிறது. ஆனால் தாய்மானவர் சொல்றார், மன வாக்கில் தட்டாமல் நின்றது எது? அது சொல்றதுக்கு தான் இந்த பாட்டு எடுத்தது. இது மனசுல நீ புரிஞ்சுக்க முடியாதப்பா, இது வாக்குல நீ சொல்ல முடியாதப்பா, இது இன்னதுதான், இது இப்படித்தான் என்பதை உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ புரிந்து கொண்டு அதை நீ வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியம். அடுத்தது பாடுறாரு அவர். இதை வச்சு ஒரு பெரிய சர்ச்சை நடக்கிறதப்பா. சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? அந்த ஈஸ்வரன்ற தத்துவம் வரும்பொழுது இது சிவன் தான் பெருசு, விஷ்ணுதான் பெருசு, கந்த கடவுள் எங்கள் சொந்த கடவுளுங்கிறாங்க ஒருத்தர். யாருக்கு சொந்தம்? யாருக்கு அந்நியம்? சொந்தம்னோ அந்நியம்னோ ஒண்ணு இருக்கான? மாணிக்காசகர் அழகா பாடுவார் அதை பத்தி. வேணும் என்னுடையவன்னு சொல்றதா இல்ல வேறன்னு சொல்றதா? எனக்கு என்னது வேறதுன்னு சொல்றதுக்கே இங்க ஒண்ணும் இல்லையேப்பா. ரெண்டுங்கிறதே இல்லையே, ஒண்ணுதானே இருக்கு. இருக்கிற ஒண்ணுல நான் என்னத்தை பிரிக்கிறது? அப்படி எதிர்வழக்கிடவும் நின்றது எது? அந்த ஈஸ்வரங்கிற தத்துவம் அப்படி எதிர்வழக்கிடவும் நின்று கொண்டிருக்கிறது. எங்கும் பெருவழக்காய் ஆதினும் வல்ல ஒரு சித்தாதி இன்பமாய். எப்படி ஆரம்பிச்சார்? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் அது பலவாக விரிந்து, அது தெய்வமாக, அந்த தெய்வத்திற்கு உருவம், உருவத்தோட ஒரு சண்டை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாதினும் வல்ல ஒரு சித்தாகி, அந்த சித்ஸ்வரூபமாக அந்த அதே தெய்வத்தை சித்ஸ்வரூபமாக புரிந்து கொள்கிறோம். திரும்ப இன்பஸ்வரூபமாக புரிந்து கொள்ளும். சச்சிதானந்தத்துல ஆரம்பிச்சு சச்சிதானந்தத்திலேயே முடிச்சுடுற. என்றைக்கும் உள்ளது எது? யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாகி என்றைக்கும் உள்ளது எது? அதே அந்த சர்வகதம் சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்தை தான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பம் எப்படி இருக்கு? நாம எல்லா பிரிவினைகளுக்கு அப்புறமும் அது எப்படி இருக்குன்னா அது அப்படியேதான்ப்பா இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. கங்குல் பகலற நின்றது அப்படின்னாங்க. காலங்களுக்கு உட்படாதது. கங்குல்னா என்ன? சாயந்தரம் இரவு. பகல்னா என்ன? இது காலை நேரம். இந்த இரவு பகல் அப்படிங்கிற அந்த கால வேற்றுமைகளுக்கு உட்படாமல் இருக்கக்கூடியது, எல்லையற்றதாக, கால எல்லைக்கு உட்படாததாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு தெரியுமாப்பா? கருத்திற்கு இசைந்தது அதுவே. புத்தி கிராகியம் அதீந்திரியம் பகவான் சொல்ற. கருத்திற்கு இசைந்தது அதுவே. கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான். அதை புரிந்து கொண்டு நீ அதை அஞ்சலி செய்குவான். அது மோன உரு வெளியாக இருக்கிறது அப்படின்னு. இன்னதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. இவ்வளோ வார்த்தை போட்டா கூட, இதான்ப்பா பர்சன், இதான் நேம், இதான் ஹைட்டு, இதான் வெயிட், இதான் அடையாளம், இந்தா அப்படின்னு சொல்ல முடியலையே. அதுதான் எல்லாங்கிறத சொல்றது மட்டும்தான் சொல்ல முடியறதே தவிர்த்து, அதனால மனசுக்கு இப்படித்தான் அப்படின்னு கிரகிச்சுக்கிறதுக்கு ஒரு உருவத்துக்குள்ளேயோ ஒரு பெயருக்குள்ளேயோ அதை அடக்க முடியல. எல்லைக்குட்பட்ட எதற்குள்ளேயும் அது அடங்கிறது கிடையாதுங்கிறதுனால அந்த மனசுக்கு எட்டாது, வாக்கு கெட்டாது. சொல் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு புறப்பொருளைத்தான் சொல்லால குறிக்க முடியும். வெளியில இருக்கக்கூடிய இது 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 டேபிள், இது சேரு, இது கட்டில், இது பீரோன்னு அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு ஃபார்ம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்கிறத தான் அதால சொல்ல முடியும். சொல்லுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு. நான்கிற சொல்ல புறப்பொருளை குறிப்பதல்ல, அது அகப்பொருளை குறிக்கக்கூடியது. இந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா, புறம் அகம் ரெண்டும் இல்லாததாக இருக்கிறது. ஒண்ணுதான் இருக்கு. அதுல எங்க புறத்துக்கும் அகத்துக்கும் வேலையே இல்லை. இருப்பது ஒன்றுதான். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சொற்கள் வரையறைக்கு உட்பட்டவை. சொல்லால ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும். வார்த்தையே இல்லப்பா அப்படின்னு சொல்றோம். சில உணர்ச்சிகளை நம்மளால வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற போது என்ன சொல்றோம்? hey, no words to explain அப்படி சொல்றோம். why? there are so many words. டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அத்தனை வேர்ட்ஸ் இருக்கு. தலகாணியா டிக்ஷனரி இருக்கு. why you didn't get any word அப்படின்னா அவ்வளவுதான். கண்டதெல்லாம் ஒரு மோன வெளி அப்படிங்கிறது அதுதான். அதை சொல்றதுக்கு ஒண்ணும் வார்த்தை கிடையாது அப்படின்னு நம்ம சாதாரண லௌகிக விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மத்துக்கு
வார்த்தைகள் என்பது வரையறைக்குட்பட்ட விஷயங்களைத்தான் காட்டும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம்னா, வரையறைக்குட்படாத அந்த பிரம்மத்தை வரையறைக்குட்பட்ட விஷயங்களை நீக்குவதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இன்னொரு பாடல்ல எழுதுவர் தாய்மானவர், பாராதி பூதம் நீ அல்லை. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம இதுல பார்த்தோமே இப்பதான், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. அதெல்லாம் எதுல வருதுன்னா அபரா பிரகிருதியில வருது, மாயையினுடைய காரியமாக வருது. அது நீ கிடையாதுப்பா. நான் என்ற சொல்லுக்கு பொருள் என்னங்கிறத குரு சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்றாரு. நீ கிடையாது, நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாயோ இந்த பூதங்களுடைய விஷயங்கள், பஞ்ச பூதங்களுடைய விஷயங்கள் நீ அல்ல. உன்னிப்பார், நன்றாக ஆராய்ந்து பார், நல்லா யோசிச்சு பார். முதல்ல இந்திரியம் கரணம் நீ அல்லை. மெய், வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் நீ கிடையாது. மனம் நீ கிடையாது. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நீ கிடையாது. உடல் மனம் புத்தி உனக்கு கிடையாது, நீ இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு டூல், அவ்வளவுதான். ஆனா அது நீ கிடையாது. என் பேனா நானா இருக்க முடியாது. நானும் என் பேனாவும் வேற வேற இல்லைன்னு சொன்னா பைத்தியம்ன்றவாங்க. அப்ப அது வேறு, நீ வேறுங்கிறது தெரியறது. நீ அல்லை. ஆராய். ஆராய்னா என்ன? தனியா உட்காந்து படிச்சிடாத, ஒன்னும் புரியாது தனியா படிச்சாலுமே. சாஸ்திரஜோபி சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குறியாத்துன்னு சொல்லியிருக்கு ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்ற. நீ பயங்கர சாஸ்திரஜோபி, நீ நல்லா ரொம்ப படிச்சிருக்க அப்படின்னா கூட தனியா உட்காந்து படிக்கலாம்னு நினைக்காத. அதுக்கு ஒரு தகுந்த குரு வேணும் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆராய், ஆராய்ச்சி செய்வாய். குரு முகமாக ஆராய்ச்சி செய்வாய். என்ன குருமுகமா ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரியறதுன்னா, உணர்வு நீ என்றான். பாராதி பூதம் நீ அல்லை. உன்னிப்பார், இந்திரியம் கரணம் நீ அல்லை. ஆராய், உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. எனக்கு அப்பாடி நிம்மதியாச்சு. நான் கிடையாதா? இந்த பஞ்சபூதம் நான் கிடையாதா? இந்த உடம்பு மனசு புத்தி நான் கிடையாதா? அப்பாடி நல்லதா போச்சு. நான் ஏதோ கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரே கருப்பா இருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்லப்பா, இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது அழிய போறது தானே. ஒரு ஃப்ரீடம் வருதா இல்லையா? வருது நிச்சயமா. நம்ம லிமிட்டடா நினைச்சுக்க நம்ம நம்மள ரேட்டிங் பண்ணிட்டே இருப்போம். டெய்லி ரேட்டிங், அவங்க பெருசா நான் பெருசா, அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா, எல்லா வகையிலயும் ஒரு ரேட்டிங். இந்த ரேட்டிங்கை வச்சுதான் உலகம் தழைத்து கொண்டிருக்கிறது. டிவி ஆன் பண்ணா வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி? நம்மளுடைய இந்த எமோஷனல் இதை வச்சுட்டு தான், அந்த கோஷன்ட்டை வச்சுக்கொண்டுதான் அதெல்லாம் வியாபாரமே நடக்குது. எல்லா விதமான எமோஷன்ஸ். அதனால அது எல்லாம் நீ கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆனந்தம் தோழி அப்படிங்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து. ஆனா இன்னதுதான் அவர் சொல்லல. உணர்வு நீ என்றார் அப்படின்னு தான் சொல்லியிருக்க. மனம் வாக்குக்கு எட்டாது. எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளில் அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கிறது. மெய்ப்பொருளுக்கு அந்நியமா அதை நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்ன வடிவமா இருந்தாலும் சரி, எதுவாக அது என்ன இதுவா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு உண்மையில் இருப்பு என்பது இல்லை. இந்த மனசு வாக்கு அப்படிங்கிறது வரையறைக்குட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அதால காட்ட முடியும். மனசு அப்படிங்கிறதுல எண்ணங்கள் ஏற்படுறது. மனம் என்பதை நான் அறிகிறேன். எனக்கு அறியப்படு பொருளாக அந்த மனமானது இருக்கிறது. எனக்கு அறியப்படு பொருளாக ஒன்று இருக்கிறது அப்படின்னா நான் எப்படி அந்த அறியப்படு பொருளாக ஆக முடியும்? அந்த அறியப்படு பொருள் என்னை அறிய முடியாது. ஏனென்றால் நான் தான் அது அறியப்படு பொருளுக்கே ஒளி ஊட்டுகிறேன். அதை விளங்க செய்யறதே நான் தான். அப்புறம் நான் அந்த மனசுக்கு தனியா ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அதை தனியா அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு பண்ண முடியாது. இது புரிந்து கொள்வதற்கான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான். இது மனம் வாக்கிற்கு எட்டாது அப்படின்னா மனசுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருந்தாதான் மனசால அதை உள்ள வாங்கிக்க முடியும். இது மனசுல வாங்கி வச்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது அறிவினால் புரிந்து கொண்டு அதை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதை நாம் நம்முடைய அந்த அறிவை நம் மயமாக்கிக் கொள்வது அப்படிங்கிறது தான் இங்க மெய்ப்பொருளை பற்றிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுதான். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு இது டிவோட் பண்றாரு. இவ்வளவு 10 குறள் ஏன் டிவோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இது டைரக்டா கிடைக்கிற நாலேஜே இல்லப்பா. அதனால இந்த அறிபவன் அப்படிங்கிற அறிபவனாகிய என்னை இந்த மனதால் அறிய முடியாது. வாக்கினாலும் என்னை விளக்க முடியாது. நான் இருக்கேன், நான் தான் அனைத்தையும் அறிகிறேன். அறியப்படும் அனைத்தும் உண்மை அல்ல, அறிகின்ற நானே உண்மை. இதுதான் தத்துவம். நான் அழிவில்லாதவன், நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன்.
நான் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன். அந்த இருப்பு தத்துவம் என்பது வேற எதுவும் அல்ல, நான் தான் அது. ஒரு அழகான ஒரு இது சொல்லுவார் சுவாமிஜி. ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் cannot reveal absolute reality. ஏன்னா வேர்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டிவா தான் இருக்கு. எல்லாம் இந்த இந்த ரிலேட்டிவ் பிளேன்ல தான் இந்த வேர்ட்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த தூய உணர்வு, தூய உறுப்பு, தூய இருப்பு, தூய ஆனந்தம்ங்கிறத இந்த சொற்களால விவரிக்கவே முடியாது. சொற்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். முக்கியமா சொற்கள் அப்படிங்கிறது எதை விளக்க முடியும் அப்படின்னா, அது விளக்கறதுக்கு ஒரு 4 விஷயம் அதுல இருக்கணும். ஒரு பொருளை விளக்கணும், ஒரு சொல் விளக்கணும்னா அந்த சொல்லால எக்ஸ்பிரஸ் பண்றது. அதுக்கு 4 இருக்கணும். ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. எந்த சொல்லா இருந்தாலும் இந்த 4 விஷயம் இருந்தா தான் விளக்க முடியும். ஜாதினா நாம இப்ப வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஜாதிகள் கிடையாது. ஜாதினா ஸ்பீஷீஸ்னு இருக்கு. மனிதன், விலங்கு, ஊர்வன, பரப்பன, நிற்பன, அசைவன, அசையாதன அப்படின்னு ஸ்பீஷீஸ் பிரிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஜாதி அப்படின்னு. அது இந்த ஜாதியானது இது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சொல்லால சொல்ல முடியும். குணம் அப்படின்னு சொன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு அர்த்தம். குணம்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு குணம், அல்லது சுறுசுறுப்பானவன் அப்படிங்கிற ஒரு குணம். த கிளாசிபிகேஷன் ஆஃப் அவர் ஆட்டிடியூட். அல்லது அதுவும் சொல்லலாம். இன்னொன்னு நம்மளோட வடிவத்துல இருக்கக்கூடிய மாறுபாடுகள். உயரம், குட்டை, குண்டு, ஒல்லி, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் குணங்கள். அடுத்தது கிரியா. கிரியான செயல்பாடு. ஒரு பொருள் என்ன பயன்பாட்டுக்கு உள்ளது? அது நடக்குமா, அது நிக்குமா, அது வந்து கொதிக்குமா, அல்லது அது கரையுமா அப்படின்னு ஒரு பயன்பாடு இருக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா? அந்த செயல்பாடு இருந்தா அதை சொல்லால குறிக்க முடியும். சம்பந்தம். அந்த பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும் பொழுதுதான் அந்த பொருளை பற்றி நம்மளால வந்து பேச முடியும். சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியாது உங்களால. இந்த சொல் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த 4 இருக்கணும். அப்பதான் ஒரு சொல்லால அதை குறிக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. தூய உணர்வு, இந்த பரபிரம்ம தத்துவம், பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? அது ஏக்கமா இருக்கு, அது அத்விதீயமா இருக்கு, அது ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு வந்து உறுப்புகள் கிடையாதுன்னு சொல்றோம். அது வந்து இது கிடையாது, அதுக்கு அழிவு கிடையாதுங்கிறோம், வரையறை இல்லைங்கிறோம், அது எல்லையற்றதாக இருக்கிறதுங்கிறோம். அப்ப இத்தனையும் சொல்லும் பொழுது இங்க எங்க ஜாதின்னு சொல்லணும்னா நிறைய இருந்தா தானே ஜாதி சொல்ல முடியும். அது வந்து மனிதன், இது மிருகம் அப்படின்னா 2ஆ இருந்தா தானே நான் பிரிக்க முடியும். இதை பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஏக்கம் ஒண்ணு, அவ்வளவுதான், அத்விதீயம். 2ஆவதா இல்லாம ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இங்க ஜாதியே வரல. பிரம்மனுக்கு ஜாதியே சொல்ல முடியல. குணம்னு எடுத்துக்கொண்டா குண்டுன்னு சொல்றதா, ஒல்லின்னு சொல்றதா, அது இன்னதுங்கிறத பிரிச்சு சொல்ல முடியல. அது பழச்சுவையென அமுதென அமரரும் அறியார் அப்படிங்கிறார். யாரு அது என்னன்னு தெரியலப்பா, அது சொல்ல தெரியல அந்த அப்படிங்கிறது. அது இன்னது என்று கிளாசிஃபை பண்ண முடியல. அதனால அதுக்கு ஒரு குணம் சொல்ல முடியல. அதனால அதுக்கு ஒரு கிரியாவும் சொல்ல முடியல. பார்ட்ஸ் இருந்தா தானே வேலை பண்ணும். அதுக்கு அவ்வியமா இருக்கு, அது இது அவிக்கிரியமா இருக்கு. கிரியையே இல்லாததாக இருக்கிறது. சம்பந்தம் எப்படி சொல்றது? சம்பந்தம்னாலே 2 வேண்டாமா? 2 விஷயம் இருந்தா தானே தொடர்பு சொல்ல முடியும். சம்பந்தம்ங்கிறது இங்க தொடர்பு. இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா எதுவுமே கிடையாது. இது டைம்னால இது வந்து வரையறுக்கப்படல, ஸ்பேஸ்னால வரையறுக்கப்படல. இருக்கிறது அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி இந்த சொல்லால விளக்க முடியும்? அதனாலதான் சொல்லால விளக்க முடியல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது சொல்லால விளக்குறது கஷ்டமப்பா. சொல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் cannot ரிவீல் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொன்னேனே, அதுக்கு அடுத்தது என்ன சென்டென்ஸ் சொல்லுவார்னா, when you contradict relative words you can understand the absolute reality. அதாவது சொற்களை முரண்படுத்தும் பொழுது உனக்கு அந்த அந்த விஷயமானது புரியும் அப்படின்னு. அது இரண்டற்றது ஒன்று அப்படின்னு சொன்னா புரியுது. அப்ப அதை முரண்படுத்துறேன். நான் இந்த சொல்ல வந்து நான் முரண்படுத்தி பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த இந்த மெய்ப்பொருளை அறிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துறவு நிலையில் இருப்பவர்களுக்கு. எல்லாம் படிச்சாச்சு அப்படின்னா சாஸ்திரத்தினால, இந்த சாஸ்திரம் வந்து மனம் வாக்குக்கு எட்டாது அப்படி இப்படின்னு சொன்னா கூட எண்ணற்ற புத்தகங்களை எழுதி வச்சு இது எப்படி வந்து நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு கருணையோடு கூட நிறைய
குருமார்கள் அதை எல்லாத்தையும் விளக்கி தந்துட்டு போயிருக்காங்க. நமக்கும் குரு பரம்பரை இருக்கு. அந்த பரம்பரையினால, அந்த கருணையினால நாமளும் படிச்சு புரிஞ்சுக்கிறோம். படிச்சாச்சு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகளுக்கோ இந்த விஷயம் சாஸ்திரத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கோ யாதொரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மை அதுதான். அவிஜாத்தே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. விஜாத்தே து பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. விவேக சூடாமணி. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கியா? உலகம்தான் உனக்கு சத்தியமா தெரியுறதா? சாஸ்திரம் பக்கம் வராத. எப்படி இருந்தாலும் உனக்கு புரியாது. சோ அது உனக்கு நிஷ்பலா. உனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. தெர் இஸ் நோ யூஸ். எல்லாம் படிச்சுட்டியா? பகவத்கீதை முடிச்சுட்ட, கைவல்ய நவநீதம் படிச்சாச்சு, விவேக சூடாமணி படிச்சாச்சு. எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா அதை புரிஞ்சுக்க முடியுமோ பண்ணிட்ட. நீ சிரவணம் பண்ண, மனனம் பண்ண, நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கியா? இனிமே உனக்கு சாஸ்திரம் படிச்சு என்ன ஆக போகுது? அப்பவும் உனக்கு சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. ஆதிசங்கரர் சொல்ற. அப்போ இந்த வாக்கியங்கள், இவ்வளவு வாக்கியங்களும் எதுக்குன்னா எனக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுகளுக்கு வேலை கிடையாது, அது ஓடி போயிடும், அவ்வளவுதான். இந்த வாக்கியங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. புரியுற வரைக்கும் தான் வாக்கியங்களுக்கு ரொம்ப மதிப்பு, அதுக்கப்புறம் கிடையாது. ஒரு ரூம் வந்து இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது லைட் இல்ல, வெளியில சூரியன் இருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கு. இந்த ரூமுக்கு லைட் கொண்டு வரும். ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியில இந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கி இப்படி திருப்பி விட்டான்னா அந்த ரூம்ல இருட்டு போற அளவுக்கு லைட் தெரியும். கொஞ்சம் கும்பிருட்டா இல்லாம வெளிச்சம் தெரியும். இல்ல இல்ல, இந்த கண்ணாடியில இருக்கிற சூரியனை வச்சு நீ சூரியனை காமி பார்க்கலாம் அப்படின்னாக்க, இந்த கண்ணாடியில இருக்கிற சூரியன்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வாக்கும் மனம். அது பிரதிபிம்பம். அது யார் விளங்க வைக்கிறதுன்னா அந்த ஒரிஜினல் சூரியன் தான் விளங்க வைக்கிறது. அப்ப ஒரிஜினல் சூரியன் இருக்கே, அதுதான் அந்த பிரம்மன். எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்ப சூரியன் தான் பிரம்மனா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆகாசம் தான் பிரம்மனா, பிரகாசம் தான். ஏன்னா இந்த ஆகாச பிரகாச உதாரணத்தை வச்சுக்கொண்டு பிரம்மனை புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் நிறைய இடங்கள்ல அதை யூஸ் பண்ணிக்குது. அது வெறும் புரியறதுக்கு மாத்திரம்தான். இன்னதுதான் பிரம்மன், இது மாதிரி பிரம்மன் சொல்றதே கிடையாது எங்கேயுமே. புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். நம்மள கண்ணால பார்க்கிறோம், சூரியன்கிறது ஸ்வப்பிரகாசமாக இருக்குங்கிறதுனால நமக்கு அது சொல்றதுக்கு சௌரியமா இருக்கு, அவ்வளவுதான். அதான் சூரியன் தான் பிரம்மனா அப்படிங்கிறது இல்ல. சூரியனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது தான் பிரம்மன். அப்படி புரிஞ்சுக்கணும். என்ன பாக்குறோமோ அதுதான் இந்த எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். சூரியன் தான் பிரகாசமா இருக்கே, அதையே பிரம்மன் சொல்ல வேண்டியதானே. அதே நல்ல எக்ஸாம்பிள். எப்பொருள் எத்தன்மை தாயின் சொப்பிரகாசமா இருக்கா இல்லையா? இப்ப அதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னன்னா அந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் தான் அதற்கு மெய்ப்பொருள் தான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. மெய்ப்பொருளை பார்க்கணும், எல்லா விஷயத்திலையும் மெய்ப்பொருளை பார்க்கணும் அப்படின்னு இதுல கொஞ்சம் நிறையதான் இதுல சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப கேட்டா புரிஞ்சிடும், ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்க பகவத்கீதையும் படிக்கிறதுனால இது ஒரு இன்டர் ரிலேட்டட் சப்ஜெக்டா தான் இருக்கும். பட் பிரம்மனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அறகுறையா ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மனசு வாக்குக்கு எட்டல என்றாலும் கூட இது மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் இந்த சாஸ்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். நாம இது அந்நியில நாம என்னென்ன பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, அனுபவிக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சுய இருப்பு என்பது இல்லை. அதனால அது மித்யா, அவ்வளவுதான். இருப்பு அப்படிங்கிறது பிரம்மனுக்கு மாத்திரம்தான். மெய்ப்பொருள்னு சொன்னா அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அடுத்த குறள் பா. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. ஈண்டு மெய்ப்பொருள் கற்று கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி தலைப்படுவர் அப்படின்னு அதை இது பண்ணணும், அன்வயப்படுத்த. ஈண்டுன்னு சொன்னா இந்த உலகில். இப்போ நான் இங்க படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மெய்ப்பொருளை கற்று ஐயம் திரிவு அற கற்று கண்டார் அப்படின்னு சொன்னா அறிவு கண்ணால அதை உயிர்த்து உணர்ந்தவர். எனக்கு நல்லா புரியுது, எனக்கு அந்த மெய்ப்பொருள் என்பது என்ன அப்படிங்கிறது நல்லா புரியுது. அதுக்கு எனக்கு டவுட்டே கிடையாது சுத்தமா. அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு திருடதா, ஞானத்துல ஒரு தார்டியம், ஒரு திருடதா அவனுக்கு வந்துடுச்சு. அவனுக்கு என்ன பெனிஃபிட், என்ன இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்
அப்படின்னா மற்ற ஈண்டு வாரா நெறி தலைப்படுவார். திரும்பவும் ஒரு உடலில் புகாத மனித உடல் ஒரு உடலில் புகாத நிலையை அவர் அடைவர். தலைப்படுவார்னா நிச்சயமாக அடைவர். இதை விட என்ன கேரண்டி நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? ஆனா இதுல என்ன சூக்ஷ்மம் அப்படின்னு சொன்னா, இந்த கற்று கண்டார் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம பரீட்சை வைக்க போறது இல்ல, வச்சாலும் தப்பு இல்லை. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் என்னன்னு, கற்று கண்டார், இது ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஈண்ட மெய்ப்பொருள் கற்றுன்னு வேற போட்டுக்க. நீ இங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட். நான் நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டு ஏகப்பட்ட உபாசனையெல்லாம் பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு போய் இல்ல அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போய் அப்படியே அங்க போய் நான் பிரம்மாஜி கிட்டே படிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு வழி இருக்கு அப்படின்னா கூட, அதை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா, இங்க இப்போ இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கற்று. டைரக்டா எடுத்த உடனே யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, உங்களுக்கு சாமி பிடிக்குமா? சாமி பிடிக்கும். கோயிலுக்கு போவீங்களா? கோயிலுக்கு போறோம். இப்போ வாங்கல, நீங்க கொஞ்சம் வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கூப்பிட்டா வருவாள் யாராவது? புரியாது முதல். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டாங்க அப்படின்னா கூட தூங்குவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அப்டிராக்டா இருக்கு இல்லையா இந்த விஷயம். அதனாலதான் நம்முடைய சாஸ்திரம் ரெண்டு விஷயத்த வச்சிருக்கு. ஒண்ணு சமயம், இன்னொன்று தத்துவம். சமயம் அப்படின்னு சொன்னா ரிலிஜியன், தத்துவம்ங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த சமயம்ங்கிறது வேற, தத்துவங்கிறது வேற. சமயத்துலதான் இந்த ரிச்சுவல்ஸ் பூரா வருது. நாம ஏன் கோவிலுக்கு போறதோ இல்ல ஒரு விசேஷம் கும்பிடுறதோ, சாமி கும்பிடுறது, வீட்டுல சாமி கும்பிடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் சமயத்தை சேர்ந்து. நாம ஸ்லோகங்கள் சொல்றது, இதெல்லாம் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதனாலதான் சைவத்துல ரெண்டா பிரிச்சிடுறாங்க, சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள் அப்படின்னு. சமயக்குறவர்கள்ங்கிறதுலதான் இந்த நால்வர் அவங்கெல்லாம் வராங்க. நாயன்மார்கள், நால்வர், அவங்க எல்லாரும் வர்றது. இந்த திருமுறைகள் எல்லாம் எங்க வருதுன்னா சமயக்குறவர்கள் அவங்க கொடுத்ததுன்னு வருது. சந்தான குறவர்கள்ங்கிறது தான் இந்த பரஞ்சோதி முனிவர்ல இருந்து ஆரம்பிச்சு மெய்கண்டார் அந்த பரம்பரையானது வருது. அங்கதான் நமக்கு சிவ வாக்கிய சித்தி, அந்த சிவஞான சித்தி, அதெல்லாம் தத்துவமான நூல்கள் எல்லாம் அங்கதான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி எழுத்த உடனே யாரும் ஞானத்துக்கு போயிட முடியாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜீவனானது பக்குவப்பட்டு அடிவாங்கி உதவாங்கி மிதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஞானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியும். இல்ல நாம வந்துட்டோமே சீக்கிரமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் முன்னாடி. ஏன்னா சமயம் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் என்ன பண்ணும்னா நம்மளை பக்குவப்படுத்தும். நம்மளும் இங்கேயும் சொல்றோம், சகாம பக்தி, அப்புறம் நிஷ்காம பக்தி, அதுக்கப்புறமா சாதன சதுஷ்டய சம்பத்தி, சிரவண மனன நிதித்தியாசனம், இதெல்லாம் நம்மளும் சொல்றோம். எல்லா முறைகள் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் அதாவது ஜீவன் பக்குவப்படுறதுங்கிறதுல எல்லா தத்துவங்கள்லையும் அது ஒரே மாதிரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. பக்குவப்படாம ஒரு ஜீவனுக்கு தான் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை எங்கேயாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஒரு லெக்சர் எங்கேயான கேட்க முடியுமா போயிட்டு கேட்டாச்சு அப்படின்னாலும் அது ஆள் மனசுக்கு போகணும், அது பிரயோஜனம் கொடுக்கணுமா இல்லையா? எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும்னா, அந்த அறிவு அப்போ இருக்கணும்னா, வேலை செய்யணும்னா, அப்ப என்ன பண்ணணும்னா ஆழமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய பக்குவப்படணும், அதிகாரித்துவம் வேணும். அதிகாரித்துவம்னா ஆபீசர்னு அர்த்தம் இல்லை. அதிகாரம் அப்படிங்கிறது எனக்கு நான் எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கணும். ஒரு விஷயம் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கணும். நம்ம யாரையுமே நீங்க வரீங்களா கிளாஸுக்கு அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது. ஆனா இந்த கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு கேட்டு இடையில கேட்டா கூட நான் சேர்ந்துக்கிட்டுமான்னு கேட்டா வராதேன்னு சொல்றதும் கிடையாது. ரெண்டுமே கிடையாது. வான்னு வெத்தலை பாக்கம் வைக்கிறது கிடையாது. நீ யாராவது வரேன்னு சொன்னா அவங்க நம்ம கிளாஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம் பாஸ் ஆயிடுது அப்படின்னா கூட வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜீவனுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கிருந்து அது பிக்கப் ஆயிடும். அது ஜீவனோட வேலை. அது இப்ப நடத்துற சொல்லிக் கொடுக்குற குருவோட வேலை கிடையாது. ஆனா அதே சமயத்துல குரு போய் இங்க வான்னு கூப்பிட மாட்டார். அதெல்லாம் வேற. நம்ம பத்திரிகையா அடிச்சு நீங்க கட்டாயம் வரணும் கிளாஸுக்கு அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறதே இங்க கிடையவே கிடையாது. நோ மார்க்கெட்டிங் அட் ஆல். காரணம்
இந்த ஜீவனுடைய பக்குவம் தான் இங்க ரொம்ப முக்கியம். படிக்கணும்னா அதுக்கு முதல்ல பக்குவம் வேணும். வேதம் என்ன பண்றதுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா தயார் பண்றது. ஒரு ஜீவனை வேதம் அழகா தயார் பண்றது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி மனை அரங்கள் செய் மகங்கள் செய் மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறுதான் அந்த நிர்ணயம் தெரியாதே கைவல்யனவன். அதனால இந்த இந்த ஜீவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அதனால வேதம் என்ன பண்றது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி முதல்ல மனசை பக்குவப்படுத்துறது. இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி உனக்கு மேலா ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியிடம் நீ இதையெல்லாம் கேட்க முடியும், இதையெல்லாம் நீ பெற முடியும் அப்படின்னு நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக, இந்த ஆச்சரணம் பண்ணக்கூடிய பெரியவர்கள் மூலமாக நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது. இப்படித்தான் சமயத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறது. நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது வளர்த்து கொண்டு வரப்படுகிறது. இவங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கோவிலுக்கு போய் சூடம்பத்தி சாம்பிராணி கொளுத்தினா போதும், நமக்கு அதுதான் கும்பிடுறது சாமி, வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம், அது மட்டுமே எனக்கு போற மனசு நிம்மதியா இருக்கு, போயிட்டு வந்தா எனக்கு ஹாப்பியா இருக்கு. இது ஒரு குரூப். அடுத்த குரூப் என்ன நினைக்கிறது, கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒரு கேள்வி வருது, இந்த உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் எல்லா சூடமெல்லாம் காட்டுறாங்க, அவர் யாரு அப்படி பெரிய ஆளு, அவரு யாரு நான் யாரு? அடுத்த குரூப். இந்த வழிபடுபவன் வழிபடப்படுபவன், இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏன் நான் வழிபடுறேன்? முதல்ல அவன் யாரு, அப்புறம் ஏன் நான் அவனை வழிபடுறேன், அப்புறம் நான் அந்த வழிபடுபவன் வழிபடப்படுபவன், அப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் படைப்பு, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதை கேட்கறச்சே நான் யாரு அப்படிங்கிற கேள்வியானது விரிகிறது. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதின் அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்யயுக்தா ஏகபக்தி உபாசியதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியக உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆஸ்திக சகி யுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதி. பகவான் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் பக்தர்கள் இப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்காங்கப்பா. இதுல எனக்கு பிடிச்சது ஞானி. ஏன் எனக்கு பிடிச்சது? எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா எனக்கு ஏன் ஞானியை பிடிக்கும்னா அவனுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை, அவன் நானே மேலான குறிக்கோள்னு என்னையே அடையணும்னு நினைக்கிறான். இப்ப நான் 4 பேர் சொன்னேன், இங்க இப்ப கூட சொன்னேன் உங்களுக்கு, சூடம்பத்தி சாம்பிராணி கொடுத்துரும் ஒருத்தன் இருக்கான். இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது நம்ம கடைசியா என்ன பார்த்தோம், நான் யாருன்னு யோசிக்கிறாங்க. அவன்தான் குருவை அடைந்து தான் யாரு, இறைவன் யாரு, இந்த படைப்பு என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு குரு சொல்லி கொடுப்பார். உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உணர்த்த சொல் ஆனந்தம் தோழின்னு அதுக்கப்புறமா புரியும் அவனுக்கு, ஞானிக்கு. முதல்ல உணர்ச்சியில தான் தொடங்குறது. என்னுடைய கடவுள், என் தெய்வம், தன் தெய்வம் என்று எங்கும் எதிர்வழக்கிட, அப்படிதான் ஆரம்பிக்கிறது. பக்திங்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் புரியறது ஒரு வித்தியாசமுமே இல்லப்பா, இருக்கிறது ஒண்ணுதான். இங்க சூரசம்ஹாரம் நடந்தாலும் அதுவும் ஒண்ணுதான், அங்க தசராக்கு ராமன் ராவணன் மேல அம்ப போட்டாலும் அதுவும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். தீமையை நன்மையை அழிக்கிறது. தத்துவம் புரியறத எல்லாம் ஒன்றாக புரிகிறது, நமக்கு தெரிகிறது. இதத்தான் இந்த ஒன்றாக தெரிகிறதுங்கிறது இருக்கு இல்லையா, எல்லாம் ஒண்ணுதான் இருக்குங்கிறது தெரியறது இருக்கே, அதைத்தான் அவன் ஆசிரியர் மூலமாக கற்கிறான். அவன் தனியா போய் அதுதான் கற்று ஈண்டு இங்கு இந்த உலக வாழ்க்கையில் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ்க்கையை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். எனக்கு வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அதன் மூலமாகவே அந்த ஆராய்ச்சியை பண்ணியே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் யாருங்கிறத, இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும், அவன் படைத்த இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் இப்படி ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் டீகோட் பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கு நான் தனியா பண்ண முடியாது, கட்டாயமாக ஒரு ஆசிரியர் மூலமாக. இந்த கற்றுங்கிற விஷயத்த ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி இப்ப நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா, யாருக்குமே பொறுமை கிடையாது. அவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டே இருப்பாரு, அவரு சொந்த இதெல்லாம் சொல்ற நிறைய சும்மா ஒரு லைன் மீனிங் சொன்னா போறாரு, வேலை இழுத்துட்டு இருக்காங்க. சொல்லலாம் தானே, இல்ல அது அவ்வளவு ஆழமா சொல்லி கொடுத்தா நமக்கு இன்னும் நல்ல மனசுல வாங்குறது.
அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்றதுக்கு நிறைய அதுல வந்து நம்மளுக்கு விஷயம் கிடைக்கிறது நினைச்சா அது நல்லது. இல்ல நினைக்கல அப்படிலாம் முடியாது, போய் வடவட இழுத்தா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்லைன் மீனிங் தான் வேணும். லோகோ பின்ன ருச்சிகி. ஆனா ஒரு ஆசிரியர் மூலமாக கற்றால் மட்டும்தான் நமக்கு தோணாத விஷயங்களை கூட சந்தேகமாக நிறைய டெக்ஸ்ட்ல எழுப்பி எழுப்பி பண்றாங்க. சந்தேக விளக்கப்படலம்னு ஏன் எழுதுறாரு? அந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களைத்தான் எழுப்பி எழுப்பி ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் தீர்வை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். அதை நாம ஒரு ஆசிரியர் மூலமாக படிக்கணும். நீங்க பாருங்க, எந்த புக்கா இருந்தாலும் அது குரு சிஷ்ய சம்வாதமா தான் இருக்கும். புக்கே அப்படிதான் இருக்கும். அந்த புக்கை நாம குரு சிஷ்ய சம்வாதமா தான் படிக்கணும். அந்த குரு எப்படி இருக்கணும் நிறைய சொல்லிட்டேன், இதை பத்தி எல்லாம் நான் திருப்பி ரொம்ப பெருசா நீட்டமா போறது இல்லை. ஆனா ஒரு டச் பண்றேன் எப்ப பாரு அது வந்து மைண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக. குரு வந்து அவர் ஒரு குருட்ட படிச்சிருக்கணும். அப்பதான் அவரால சிஷ்யங்கிற நிலையில இருந்து படிச்சாதான் சிஷ்யனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா சரியா இருக்கும். கோ குருஹு அப்படின்னு ஒரு கேள்வி, பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய, அதான் ஆன்சர். அதிகத்த தத்துவம், நன்னா தத்துவம் தெரிஞ்சிருக்கணும்பா. அவனுக்கு ஐயம் திரிபு வர முதல்ல அவன் புரிஞ்சிருக்கணும். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ற அறிவு அவனுக்கு முதல்ல இருக்கணும். அவன் வேற்றுமைகளை பார்த்து கொண்டே இருந்தான்னாக்கா, ஊர்ல இருக்கிற வேற்றுமை எல்லாம் அவன் மனசுல வச்சுட்டு இருந்தான்னா அவனால எப்படி பாடம் எடுக்க முடியும்? அப்படி அது பாடம் எடுக்கிறச்சே எதை உத்தேசிச்சு எடுக்கணும்? சிஷ்ய ஹிதாய, சிஷ்யனுக்கு எது நல்லதோ அதுபடி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் ஏத்துமாத்தான் இருக்கும் சிஷ்யர்கள், என்ன பண்றது, எல்லாருமா ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த அந்த சிஷ்யனுக்கு என்ன நல்லதோ அதை கொடுக்கறது தான் குருவோட வேலை. குருவோட உட்கார்ந்து என்னதான் ஆராய்ச்சி பண்றோம்? என்னங்க அப்படி கற்று ஈண்டுனா இங்க என்ன குருவோட கற்கிறோம்? அதை முதல்ல சொல்லுங்க நீங்க. அப்படி முதல்ல அறிபவன் யாரு, அறியப்படு பொருள் என்பது என்ன? பலவிதமான விசாரங்கள் பண்றோம். இது ஒரு விசாரம். 3 விதமான சரீரங்கள் இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் இருக்கு. இவை என்ன? அந்த சரீரங்கள் எதனால் ஆனவை? அது ஒரு விசாரம். அதனுடைய பயன் என்ன? அது ஒரு விசாரம். பஞ்சகோஷ விசாரம். 5 விதமான கோஷங்கள் இருக்கிறது. கோஷங்கள்னா மறைப்பு. இந்த ஆத்மா அப்படிங்கிறத, இந்த பரம்பொருள் அப்படிங்கிறத மறைத்து கொண்டு 5 விதமான மறைப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு. அது என்னென்ன மறைப்பு அப்படின்னு? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 வகையான கோஷ விசாரம் இருக்கு. விசாரம்னா அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது, இதுதான் இது அப்படிங்கறத ஆராய்ந்து புரிந்து கொள்வது. அவஸ்தாசிரய விசாரம். 3 விதமான அவஸ்தைகள் இருக்கு, நிலைகள் இருக்குது. என்ன நிலைகள்? விழிப்பு, கனவு, உறக்கம். 3 விதமான நிலைகள் இருக்கு. 3லயும் நான் இருக்கேன், எப்படி இருக்கேன்? அந்த விசாரம்ங்கிறது அதுதான். நான் விழிப்பு நிலையில் எப்படி இருக்கிறேன், எதனோடு நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன், கனவு நிலையில் எப்படி இருக்கிறேன், கனவு எப்படி உற்பத்தி ஆகிறது, இதுல எப்படி இருக்கேன், நான் உறக்க நிலையில் நான் இருக்கிறேனா இல்லையா, இருந்தால் எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் விசாரம். அப்புறம் காரண காரிய விசாரம். நான் காரணமாக இருக்கிறேன், காரியமாக இந்த உலகம் இருக்கிறது. ஆதார ஆதேய விசாரம். இப்படி இவ்வளவுமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதுதான் ஹெட்டிங் போட்டு படிக்காம இப்படி இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பகுத்து 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 ஆராய்ந்து படிக்கும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தானே. இந்த லாங் ப்ராசஸ்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மாவித்விஷா வகை அப்படின்னு நம்ம சகனாவத்து அதுல சொல்றோம், சாந்தி மந்திரத்து. குருவுக்கும் எனக்கும் மனப்பிணக்குகள்லாம் வந்துடக்கூடாது. வருமா எங்கேயாவது குருவுக்கும் அவனுக்கும் அதாவது குரு சிஷ்ய உறவுல அப்படி வர முடியுமா? நல்லாவே வரும். இத ஒரு சதஸ்ல வந்து மகாபெரிவா வந்து விசாரம் பண்ணியிருக்காரு. பொதுவா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, அது எப்படி அது எல்லாம் மனிதன் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும் பொழுது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அந்த சமயத்துல வந்து ஒரு புரிதல் இல்லாமல் போகலாம். அப்படியெல்லாம் வந்து இதுக்கு சமாதானங்கள் எல்லாம் சொல்றது உண்டுதான். ஆனா அவர் எவ்வளவு அழகா அதை சொல்றாரு அப்படின்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? மாவித்விஷா வகை அப்படின்னு சொன்னா என்ன? குருவுக்கும் எனக்கும் பிணக்கு வந்துடக்கூடாதுன்னா யாரால வரும்? முதல்ல குருவுக்கு வரக்கூடாது, வந்தா அவர் குரு இல்லை. ஏன்னா குருவுக்கு தன்னுணர்வுங்கிறதே இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவாலிட்டியை கம்ப்ளீட்டா தூக்கி விட்டறிஞ்சவன் தான் ஞானி. இனி என்ன, நான் காரி துப்பு அப்ப கூட தொடச்சுன்னு போயிட்டே இருப்பான் பாட்டுக்கு. நீ எல்லாம் தப்பா சொல்றேன்னா சொல்லட்டுமே, என்ன இப்போ அதனால பரவாயில்ல. நான் உங்களுக்கு கூட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான் ஒரு இதுல, பரமார்த்தாதி சொன்ன, தேங்க் காட் ஐ எம் நாட் அன் அவதாரா. இது சொல்றது மூலமா எனக்கு புரியுது அப்படின்னு. அப்படித்தான் இருக்கும். எது சொன்னாலுமே அதுக்காக இன்சென்சிட்டிவா இருப்பாங்களா அப்படின்னு அர்த்தம் வருது.
எல்லாத்தையும் தூக்கி மண்டையில வச்சுட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. சரி தப்பா எடுத்துன்னு இப்போ அதனால இட்ஸ் ஓகே, அதனால ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் மூவ் ஆன், ஜஸ்ட் பாஸ் ஆன். அப்படிதான் இருப்பார் குரு. அப்படி இல்லைன்னா அவர் குரு கிடையாது. இலக்கணமா இருக்கணும் அதுக்கு. ஆனா சிஷ்யன் அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ப்ராசஸ்ல இருக்கான். அவனுக்கு என்னன்னா, நான் பத்தியா கண்டுபிடிச்சிட்டேன், நான் தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் பத்தியா, எனக்கு தெரியும், நான் வந்து இது கவனிச்சுட்டே இருக்கேன் நான். குரு என்ன பண்றார்? நிக்கிறாரா? நிக்கிறச்சே எப்படி நிக்கிறார்? சாப்பிடுறாரா? சாப்பிடறச்சே எப்படி கிடைச்சு? இதுல எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ரொம்ப அடிக்கடி எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத சொல்றேன். என்ன பிரச்சனைனா, குருவை ஒரு மனிதனா பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவரை வந்து நம்ம கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவரோட பேசறச்சே நான் பார்த்தேன், இப்படி எல்லாம் பேசினார், அவர் இப்படி எல்லாம் நடந்துட்டார், அவர் அங்க வந்து பதட்டமா இருந்தார், அவர் நாம ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளா ஆக்கிடும் குருவை. இப்படி ஆக்கவே கூடாது. ஏன்னா குரு என்பது ஒரு தத்துவம். அந்த குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு உபாதி மூலமாக இறைவனே வந்து நமக்கு தத்துவத்தை போதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் அந்த குரு. அந்த குருங்கிற உருவத்தை நாம எடை போட்டு அந்த உருவத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை, அந்த உருவத்தினுடைய செயற்பாடுகள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள்ல போய் மாட்டிக்கொண்டோம்னா ஈண்டு மெய்ப்பொருள் கண்டாருங்கிறது முடியவே முடியாது. அதுக்காக சொல்ல வேண்டும், ரொம்ப கஷ்டம் அது. இங்க இந்த இந்த உலகத்திலேயே நம்ம யாரோட படிக்கணும்? லைவ் குருவோட தான் படிக்கணும். கண்டிப்பா லைவ் குருவோட தான் படிக்கணும். லைவ் குருவோட படிக்கும் பொழுது நிறைய கருத்துகள் மாறும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாதாரண பர்சனை எப்படி எடை போடுவோம் அப்படி எடை போட ஆரம்பிச்சுக்கோம். நாளாக அது வந்துடும். அது வராம நம்மளை காப்பாற்றணும். அதுக்குதான் நம்ம போய் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறதையே, என் குரு கிட்ட நான் தோஷமே பார்க்காத நல்ல புத்தியை கொடு, எனக்கு எப்பவும் குரு சாஸ்திரத்துல எனக்கு ஸ்ரத்தையை கொடு, ஸ்ரத்தா பக்தியை கொடு, எனக்கு வேற வேற எது கொடுத்தா தான் நான் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் நான் பிரம்மனிஷ்டனா இருக்கணும். நிறைய நிறைய இந்த மாதிரி பிரார்த்தனைகளை தான் நாம பண்ணணும். அப்பதான் நமக்கு மனசுல வந்து எந்த ஒரு விகல்பமும் அந்த குருவிடம் பார்க்காத ஒரு நிலையானது வரும். இதெல்லாம் குரு கிட்ட நமக்கு ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வரேன், இந்த கற்று ஈண்டு இங்கு இப்பொழுது இந்த மெய்ப்பொருள் காண்பது அப்படிங்கிறது. அதனால குரு என்பது உருவம் அல்ல, குரு என்பது ஒரு தத்துவம். அந்த உருவத்திற்குள் அந்த இறைவன் தான் இருந்து நமக்கு தத்துவத்தை போதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் நமக்கு வேணும். அது இருந்தாதான் அந்த வித்தை வந்து சித்திக்கும். அது சாதாரணமா நம்ம வந்து ஒரு லௌகிக வித்தை கத்துக்கிறதா இருந்தாலே இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ளிகபிள் தான். அதுவும் ஆத்தியாத்மிகமான வித்தையை கத்துக்கிறச்சே நமக்கு இன்னும் நிறைய ஸ்ரத்தா பக்தி நமக்கு வேணும். அப்பதான் இங்கேயே இந்த மெய்ப்பொருளை நாம படிக்கிறோம் அப்படிங்கிறது, தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். கண்டார் அப்படின்னு போட்டிருக்க. காணறது அப்படிங்கிறது ஒன்றும் சும்மா பாக்குறது அப்படிங்கிறது இல்ல. ஐயம் திரிபு அற புரிந்து கொள்வது பெரிய ஜேர்னி, லாங் ஜேர்னி ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த லென்த் ஆஃப் டைம்க்கு நாம இருந்து பொருந்தி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம நிறைய பக்குவப்படணும். அதைத்தான் முதல்ல இருந்து இந்த பக்குவத்தை வளர்ப்பது, முதல்ல சமயத்தில் பக்குவத்தை வளர்த்து கொண்டு தத்துவத்தை படிக்க வந்து தத்துவத்தை ஆழமாக படிப்பது அப்படின்னு. அதனால குருவை எடை போடுறது அப்படிங்கிறதுக்குள்ள போய் நம்மளோட பர்பஸை நம்ம உற்றக்கூடாது. குருவை ஒரு உபாதியாக பார்க்க கூடாது அப்படிங்கிறது இதுல இருக்கு. இப்ப இந்த உலகத்திலேயே குருமுகமாக அறிவை பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, திரும்பவும் இந்த உலகத்தில் பிறந்து ஒரு பிறப்பு இறப்பு சுழலுக்குள் அவன் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறது தான் இங்க அவனுக்கு. ஏன்னா ஐயம் திரிவு வர அவனுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. எந்த சூழ்நிலையிலும் அவன் எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் மெய்ப்பொருளை காணக்கூடிய அறிவை அவன் பெற்று விடுவான். அப்படி பெற்றாச்சு அப்படின்னு நல்ல கனெக்ஷன் இது ரெண்டுக்கும் இருக்கு. அது பெற்றாச்சுனாக்கா அவனுக்கு இந்த மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. இதுல ஏன் வந்து மீண்டும் பிறப்பு இல்லைங்கிறதுல இந்த கண்டார்ங்கிற வார்த்தை ஏன் முக்கியம் அதை பார்க்கணும். கண்டார் அப்படின்னு சொன்னா இங்கேயே இப்பவே இந்த மெய்யறிவை அவன் நன்றாக புரிந்து கொண்டான் அப்படின்னு. இந்த விஷன் இருப்பது ஒன்றுதான், அதுதான் நான் அப்படிங்கிறத புரிந்து கொள்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர்.
ஒரு அறிவு நமக்கு ஏற்படுறது அப்படின்னா, அது யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க. இது இது இப்படிதானாப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு அறிவு, எனக்கு இன்ஃபர்மேஷன். அப்ப அது பரோட்ச ஞானமா இருக்கும். குருக்கு விஷயம் தெரியும். குரு வந்து ஞானி ஆயிட்டார். அதனால அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதை இம்பாக்ட் பண்றச்சே, அது பரோட்ச ஞானமா எனக்கு வருது. பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு எனக்கு பரோட்ச ஞானமாக வருது. அப்புறம் நீதான் அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்னை பற்றி அறிகிறேன். இந்த எவர் எவிடென்ட் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுனால அது அபரோக்ஷ ஞானமாக ஆகிறது. அதை நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது இன்ஃபர்மேஷன். அது எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி எனக்கு அது அந்த இன்ஃபர்மேஷன் நான் புரிஞ்சுட்டேன்னா அப்ப அது நாலெட்ஜா மாறிடுது. இந்த அபரோக்ஷ ஞானம் நமக்கும் புரிஞ்சாச்சு அப்படின்னா தான் அது நாலெட்ஜா கன்வெர்ட் ஆகும். மணிக்கணக்கா உட்காந்து இதை சொன்னா கூட இது புரியலையே அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய ஆச்சரியவத் சைனம் அந்நிய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். அப்பா கேட்கிறவன் படிக்கிறவன் கொஞ்சம் பேர், அப்புறம் சொல்றவன் கொஞ்சம் பேர். அது எல்லார பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. இவன் ஆச்சரியமா இருக்கு இவனை பத்தி. இவன் வந்து இத மெய்ப்பொருளை கண்டார் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்டுட்டான்னா கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டிலை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. ஒரு சுவாமி சாந்தானந்தர் சொல்லுவார், கண்டவன் பேச்ச கேட்காதப்பா, கண்டவன் பேச்ச கேடு அப்படி. கண்டார், மெய்ப்பொருளை கண்டார். அவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பஷ்யதி, அவன் ஆச்சரியமா இருக்கு. அதை பத்தி சொல்றானே, அவனை பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. அவன் கண்டவன் விண்டிலைங்கிறான், ஆனா அவன் சொல்றவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அதை கேட்கிறானே, இவன் சொல்றான் மணிக்கணக்கா மனம் வாக்கு கேட்டாது மனம் வாக்கு கேட்டாதுன்னு சொல்லிட்டே இருக்கான் மறுபடியும் மறுபடியும். ஆனா எனக்கு புரியுறதுங்கிறான். கேட்கிறான், மணிக்கணக்கா உட்காந்து கேட்க. அவனை பார்த்தா அதுக்கு மேல ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்த விட இன்னொருத்தனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இவன் மணிக்கணக்கா கேட்டு இவன் புரியறதுன்னு சொல்றான். இவனை பார்த்தா ஆச்சரியமா புரியவே இல்லை ஒண்ணுமே அப்படிங்கிறான். அவனை பார்த்தா இன்னுமே ஆச்சரியமா. நான் சொல்லல, இதெல்லாம் பகவத்கீதையில இருக்கு, 2வது அத்தியாயம். இந்த மெய்ப்பொருள்ங்கிறது அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயமாக இருக்கிறது. இதுல என்ன இருக்கு? தத்துவமசி அப்படின்னு சொல்றது. தத்துவமசின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ அதுவாக இருக்கிறாய். நீதான் மெய்ப்பொருள், நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவா இருந்த, இல்ல நீ இனிமேதான் படிச்சுட்டு இருக்கல, நீனு படிச்சு முடிச்ச உடனே நீ அதுவா ஆயிடுவ அப்படின்னு சொல்லவே இல்லை வேதம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது ரொம்ப சட்டிலான விஷயம். இந்த வேத வாக்கு இல்லையா, தத்துவமசிங்கிறது என்னது? வேத வாக்கு. வேதம் எப்ப சொன்னது? அனாதி காலமா எப்பயோ சொல்லியாச்சு. யார் படிச்சாலும் அது தத்துவமசி தான். நான் படிச்சாலும் தத்துவமசி, நீங்க படிச்சாலும் தத்துவமசி, யார் படிக்கவே படிக்காதவன் படிச்சாலும் அதுக்கு பேர் தத்துவமசி தான். என்ன அர்த்தம் அப்பனா? ஏற்கனவே நீ பிரம்மன் தான். ஆசிரியர் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ கண்டதையும் நினைச்சு நானும் நினைச்சுட்டு இருக்கல, அதையெல்லாம் நீக்கிறார். குரு பண்றது அந்த ஒரு வேலைதான். அறியாமையை நீக்கிறது தான் குரு பண்ற வேலையை தவிர்த்து புதுசா உனக்கு நீ யாரு நான் சொல்றேன் இங்க வடியா வடியா அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வாக்கியம் எப்படி இருக்கு? நீ அதுவாக இருக்கிறாய். இருக்கிறத தானே பார்க்கிறோம். அதனாலதான் மெய்ப்பொருள் கண்டார். ஏற்கனவே இருக்கு, அதை கண்டார். அதை குருவோடு அமர்ந்து உட்கார்ந்து அதை கண்டார். விருப்பு வெறுப்பே இல்லாத தூய மனதோடு உபாசனைகள் எல்லாம் செய்து மனசுல வந்து ஒரு சித்த சுத்தி ஏற்பட்டு சமாதி ஷட்க சம்பத்தியை நன்றாக பயின்று குருமுகமாக உட்கார்ந்து சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மெய்ப்பொருளை கண்டார், அறிந்தார். தானே அந்த மெய்ப்பொருள் என்பதை அறிந்தார். இத கண்டார்னு சொன்னதுனால என்னங்க நீங்க பாத்தீங்களா, கண்டார் போட்டிருக்கு, நீங்க வந்து கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. இந்திரிய அகோச்சரம். இந்திரிய அகோச்சரம் இங்க கண்டார்னா என்ன? இட்ஸ் அ விஷன். அந்த விஷன் நம்ம பெறணுங்கிறது தான் நம்மளோட மிஷனே. இப்ப இது அறிவுக்கு மட்டும், அறிவு கண்ணுக்கு, ஞான கண்ணுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய புரியக்கூடிய விஷயம். நல்லா நேர்ல உட்கார்ந்து இந்த ஆளுதான் மெய்ப்பொருள் பாத்துக்கோ, ஒரு பேர் வேணா மெய்ப்பொருள்னு வச்சு மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் வேணா கூப்பிடலாமே தவிர அது மெய்ப்பொருள் ஆகாது இல்லையா? பொய்ப்பொருளை மெய்ப்பொருள்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த பொய்ப்பொருளுக்கு ஆதாரமாக இருப்பது மெய்ப்பொருள்னு புரிஞ்சுக்கணும். எத்தனை பொய்ப்பொருள் இருந்தாலும் அந்த பொய்ப்பொருளுக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது மெய்ப்பொருள். இதை தியானம் பண்ணினா கண்டுபிடிச்சிடலாமா? முடியாது. சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்யதே வஸ்து சித்திர் விசாரேண
கிஞ்சித் கர்ம கோட்டி பிகி, என்ன கர்மம் வேணா பண்ணிப்பாரு, ஒன்னும் நடக்காது. நீ வஸ்துவ விசாரம் பண்ணி, இப்ப சொன்னேன் 4-5 விசாரம், அவஸ்தாத்ரய விசாரம், பஞ்சகோச விசாரம், இதெல்லாம் பண்ணி குரு சொல்லி கொடுத்த. குருவோட வேலை எக்கச்சக்க, சிலபஸ் பயங்கர பெருசு, அவருக்கு நிறைய எடுக்கணும். எல்லாம் சொல்லி கொடுப்பாரு உட்காந்து. அத பொறுமையா உட்கார்ந்து கற்று ஈண்டு இங்கே அந்த மெய்ப்பொருளை நன்கு ஐயம் திரிபு அற உணர்றது. அப்ப நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க உணர்ந்ததுக்கு பிறகு அதுல பயிற்சிக்கு ஒரு விஷயம் உண்டு. நிதித்தியாசனம் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்னா, அது விஷயம் ஆழமா போறதுக்கு தான் அந்த நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குணத்தை அடக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். கோபமா இருக்கு எனக்கு, இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணணும். நான் மூச்சை பிடிச்சது இது பண்றேன், கண்ட்ரோல் பண்றேன், அப்புறம் 1 to 100 என்றேன், எல்லாம் பண்றேன். அப்புறம் நான் கோபத்தை அடக்கியிருக்கேன். இது கோபங்கிற குணத்தை அடக்கிறதுக்கு நமக்கு நிறைய பயிற்சிகள் பண்ணணும். ஆனா மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு நான் கொஞ்சம் பயிற்சி பண்றேனே அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீக்கிறது மூலமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத காட்டுறது சாஸ்திரம். அதை எடுத்து சொல்றார் குரு. அப்ப எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறீங்க? அதான் சொல்லியாச்சு, புரிஞ்சாச்சு. ஆனா அது இது சொல்லியாச்சு புரிஞ்சாச்சதுக்கு அப்புறமா கூட நமக்கு ஏற்கனவே பூர்வ வாசனைகள்னால நிறைய தடைகள் ஏற்படும். அது அந்த ஐயம்ங்கிறது நமக்கு எழுந்து கொண்டே இருக்கும். அந்த ஐயங்கள் எல்லாம் நீக்கி கொண்டு தெளிவான அந்த அறிவை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறதன் மூலமாக இந்த அறிவை ஆழமாக நம்மயப்படுத்திக் கொள்வது. அதுதான் இதுதான் இந்த நிதித்தியாசனத்தினுடைய வேலை. அந்த நிதித்தியாசனம் பண்ணாதான் மெய்ப்பொருள் கண்டார்னு ஆக முடியும். இல்லைன்னா மெய்ப்பொருளை அவர் படித்தார், மெய்ப்பொருளை பற்றி படித்தார், அவ்வளவுதான் ஆகும். அவனை பத்தி தான் கிருஷ்ணர் கிட்ட அவன் கேட்கிறான், யோக பிரஷ்டன் ஆயிட்டான்னா அவனுக்கு என்னப்பா கதி? காம் கதியும் கிருஷ்ண கச்சதி, என்ன கதிக்கு போவான் அவன்? அவன் அந்த மெய்ப்பொருளை பற்றி படிச்சுட்டான், ஆனா இன்னும் ஆழப்படுத்திக்கணும், நிதித்தியாசனம் பண்ணல. அப்படி மெய்ப்பொருளை பற்றி நன்றாக நிதித்தியாசனம் செய்து அந்த ஆழமான அந்த அறிவை நாம் நம்மையும் ஆக்கிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவன் மெய்ப்பொருளை கண்டார் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அவன் வரான். சோ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம குரு கிட்ட படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், இங்க படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதுதான் சிரவணம். அப்புறம் சந்தேகங்கள் வந்தா குருமுகமாக அதை தீர்த்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம், அதுதான் மனனம். அதன் பிறகு நிதித்தியாசனம். கண்டிப்பாக அதை நாம் படித்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறதன் மூலமாக நாம நன்றாக அதை நம்மையும் ஆக்கிக் கொள்வது. இப்படி பண்ணாதான் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். இந்த பரோட்சமாக இருக்கக்கூடிய ஞானமானது, இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடிய ஞானமானது நமக்கு அபரோக்ஷமாக நம்மயமாகி நாலெட்ஜ் அப்படி ஆகணும். அறிவு கண்ணால் அதை நாம் உணர வேண்டும், அதுதான் கண்டார். அததான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை காண்பதுன்னா கண்ணு முன்னாடி நிற்கும், அதை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை அறிவு கண்ணால் உணர்வது, விழிப்புணர்வோடு இருக்கணும். உண்மையை உள்ளது உள்ளபடி ஓர்த்து உள்ளது உள்ளபடி அறிய வேண்டும். அதுதான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது சொல்றார், ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இதெல்லாமே இனி பிறவாமைங்கிறது இந்த மெய்ப்பொருளை அறிவதனால் மட்டும்தான்ங்கிறத ஆணித்தரமாக சொல்றார். இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுன்றணும், நான் வேற எந்த சாதனையின் மூலமாகவும் நான் இனி பிறவாமை என்பது எனக்கு ஏற்படாது, பஜனையினால ஏற்படாது, உபாசனையினால ஏற்படாது. நிச்சயமாக மெய்ப்பொருளை இங்கு இப்பொழுது கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் நான் இனி பிறவாமை அப்படிங்கிறது எனக்கு ஏற்படும். அதனால இந்த குறளுக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டியது, சிரவண மனன நிதித்தியாசனங்கள் முறையாக குருவோடு உட்கார்ந்து பொறுமையாக படித்து இந்த நாலெட்ஜை நம்மையும் ஆக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிப்போம். நிறைவு பிரார்த்தனை சொல்லுங்க.